மிஷின் பெருசா இருந்தா கூட உள்ள வர்றக்கு எல்லாம் சிரமமா இருக்குங்க. இந்த மிஷின்னால எல்லா சந்து பொந்து எல்லாமே திருப்புறக்கு எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா ஈல்டு நல்லா வருதுங்க. காட்டோட தன்மை அப்படியே இருக்குது. அதனால இது வணக்கம். நம்ம இப்போ ஷார்ப்கட்டா ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கோம். நம்மளோட மினிவேட்டரு ஒரு கஸ்டமர் வந்து எடுத்து 12 வருஷம் ஆச்சுங்களாமா தாராபுரத்தில். அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நம்ம கேட்குறவங்க வந்திருக்கோம். வணக்கங்கக்கா. வணக்கங்க. உங்கள் பேருங்கக்கா? என் பேர் ரம்யாங்க. திருப்பூர் மாவட்டம், தாராபுரம் வட்டம், காதப்பளவட்டியிலேருந்து பேசுறேங்க. சரிங்கக்கா. வண்டி எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சுங்க. வண்டி எங்கே எடுத்தீங்க? வண்டி நாங்க இது கருடா கம்பெனிலேருந்து வந்து எடுத்தோங்க. சரிங்கக்கா. வண்டி ரேட்டுங்கக்கா? 68,800 ரூபாய்ங்க. அதாவது அன்னைக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடிங்க. ஓ, அப்போ ஆள் கூலிங்கக்கா? ஆள் கூலி 200 ரூபா. சரிங்க. அப்போ லாபம் தான் உங்களுக்கு? லாபம் தானுங்க. சரி சரிங்கக்கா. இப்போ யூசேஜ் எப்படிங்க இருக்கு வண்டியோட யூசேஜ் நல்லா ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்றதுங்க, ஆள் கூலியே அதிகம் தேவைப்படுறது இல்ல. சரி சரி. ஆளுங்க ஏதோ ஒரு 10 ஆள் வச்சு வேலை செய்யறத ஒரு 2 ஆள், ஒரு ஆள் இப்படி வச்சு முதல்ல முன்னத்து நாள் ஓட்டி மறாவது நாள் ஆள் மட்டும் கூப்பிட்டு பண்றாப்படி பண்ணிக்கிறோங்க நாங்களே. உங்களுக்கு பூமி எத்தனை ஏக்கராங்க? எங்களுது மொத்தம் 10 ஏக்கர் இருக்குங்க. 10 ஏக்கராங்க. என்னென்ன சாகுபடி செய்றீங்க? முதல்ல 5 ஏக்கர் 6 ஏக்கர் முருங்கை போட்டுட்டு இருந்தேங்க. சரிங்க. 2000 இந்த மிஷின் வாங்கியில முருங்கையெல்லாம் போட்டுட்டு இருந்தேங்க. சரிங்க. அது நல்லா களை எடுக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தனால அது கொஞ்ச நாள் செஞ்சுட்டு இப்ப மல்பெரி 5 ஏக்கர் போட்டிருக்கிறோங்க. சரி சரிங்க. வண்டி ஹேண்டில் பண்றதெல்லாம் நீங்களே ஓட்டிக்கிறீங்க? நாங்களே ஓட்டிக்குவோங்க. சரி ஸ்டார்ட் சரிங்க. பண்றது மட்டும்தான் லேடிஸ்க்கு கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. சரிங்க. மத்தபடி எல்லாம் ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒண்ணும் சோல்டிங் ஆகுறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. வைப்ரேஷன் எல்லாம் அதெல்லாம் இல்லைங்க? எதுவுமே இல்லைங்க. சரி நாங்களே சரிங்க. தான் ஓட்டிட்டு இருக்கிறோங்க. சர்வீஸ் எல்லாம்க்கா? சர்வீஸ் நம்ம ஆயில் மாத்துறது நல்லா இது பண்ணோம்னாவே நல்லா இருக்கு. இவ்வளோ இந்த 12 வருஷ காலத்துக்கு நாங்க சர்வீஸ் பண்றது கரெக்டா பண்றனால இன்ஜின் வேலையோ எதுவுமே இல்லைங்க. டீசல் எல்லாம் எப்படிங்கக்கா? டீசலு மணிக்கு ஒரு 1 லிட்டருக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. சொல்றதுங்க. பிளேட் எல்லாம் மாத்துறதுங்கக்கா? பிளேடெல்லாம் மாத்துறது நாங்க கம்பெனில போய் வாங்கிட்டு வந்து நாங்களே ஓ, மாத்திக்கிறோம். நீங்களே நாங்களே மாத்திக்கிறீங்க. மாத்திக்கிறோங்க. சரி சரிங்கக்கா. வேற வேற ஏதாவது யூசேஜ் இருக்குங்களா? யூசேஜ் என்னங்கன்னா, நாங்க மருந்தடிக்கிறதுக்கு பம்ப் செட் பண்ணி இருக்கிறோங்க இதுல. சரிங்க. நாங்களா ஒரு இது பண்ணி, இது பெட்டு மாட்டி, சரிங்கக்கா. பம்பு முதல்ல முருங்கை காட்டுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறதுனா பேயர் இதுல ஆள் புடிச்சு அடிக்கோணுங்க. சரிங்க. 40 டேங்க் 50 டேங்க் அடிக்கிறது 2 நாளைக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. இது செட் பண்ணதுலேருந்து நாங்க மேல வளர்த்தியா போதுங்களா, அதனால இதுலயே நாங்க அடிச்சிட்டு இருந்தோங்க. சரி சரிங்க. மோட்டர் இதுக்கு செட் மேல பண்ணீங்க. மோட்டர்? இதுக்கு மேல மோட்டர் வச்சு சரிங்க. பம்பிங் குடுத்தோம்னா, இதுலயே ஸ்லோ ஸ்பீட்லயே நல்லா அடிக்குங்க. ஓ, சரி சரிங்க. இதுல செல்ஃப் ஸ்டார்ட் இப்ப வந்திருக்கு. அது நாங்க இனிமேல் மாட்டலான்ட்டு இருக்கிறோங்க. சரி. முதல்ல நாங்க வாங்கியது இல்லைங்க. சரிங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இருந்தாலும் ஒரே இழுப்புல இழுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு லேடீஸ்க்கு கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. லேடீஸ்க்கு அது ரொம்பவே இதா ஆமாங்க. இருக்குங்கக்கா. ஆனா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒவ்வொரு டைம் நானே பண்றேங்க. இருந்தாலும் பண்ண முடியறதில்ல. கரெக்ட்டா அதனால செல்ஃப் ஸ்டார்டிங் மாட்டலான்ட்டு நீங்க செல்ஃப் இருக்கிறேங்க. ஸ்டார்ட் வேணும்னா கேட்டீங்கன்னா, அத கொண்டு வந்து எங்க ஆளுகளே அட்டாச் அத பண்ணி தந்துருவாங்க. மாட்டிரலான்ட்டு சர்வீஸ் டீம்ல இருக்கிறேங்க. இருந்துங்க. சரி. அவங்களே வந்து அட்டாச் பண்ணி சரி குடுத்துருவாங்க. உங்களுக்கு மாட்டிரலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நாங்களே லேடீஸ்க்கு. ஓட்டுறது எல்லாமே பண்றதுனால இனி மாட்டலாம் அப்டின்ட்டு இருக்கிறேங்க. சரி சரி. இப்ப என்ன சாகுபடி போட்டுட்டு இப்ப இருக்கீங்க? பட்டுப்பூச்சி போட்டிருக்கிறேங்க. மல்பெரிம்பாங்க. சரிங்க. அது நாங்க என்ன பண்றோம், செடி வரப்பு மட்டும் எடுத்து கட்டுறக்கு ஆள் கூப்பிட்டா போதுங்க. மத்தபடி எல்லா அனைத்து காடும் இதுலயே ஓட்டிர்றோம். ஓ, மிஷின் பெருசா இருந்தா கூட உள்ள வர்றக்கு எல்லாம் சிரமமா இருக்குங்க. இந்த மிஷின்னால எல்லா சந்து பொந்து எல்லாமே திருப்புறக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரிங்க. அதனால ஈஸியா ஓட்டிர்றோம். ஆள் கூப்பிட்டு வரப்பு மட்டும் எடுத்து கட்டுனா போதுங்க. சரிங்கக்கா. இந்த ஆயிலு, இன்ஜின் ஆயில் மாத்துறது, கியர் ஆயில் மாத்துறது? எல்லாமே நாங்களே தான் பண்ணிக்கிறோங்க. போய் வாங்கிட்டு வந்து கம்பெனில போய் வாங்கிட்டு வந்து. சரி சரிங்கக்கா. கரெக்ட்டா இத்தன மணி நேரத்துக்கு ஒருக்கா மாத்தணுங்கிறத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றனால தான் இவ்வளோ நாளா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. சரிங்கக்கா. இங்க பக்கத்துல எல்லாம் கஸ்டமர்ஸ் எடுத்திருக்காங்களா? கஸ்டமர்ஸ் பக்கத்தால எடுத்திருக்கிறாங்க. நாங்க முதல்ல பக்கத்தால இது பண்ணி கம்பெனில வந்து பார்த்துட்டு வந்து எடுத்தேங்க. சரிங்க. நாங்க யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறேங்க இந்த 12 வருஷமா. சரி சரிங்க. நல்லா இருக்குங்க எங்கள பொறுத்தளவுக்கு. சரிங்கக்கா. இதனால உங்க கஸ்டமருக்கு என்ன சொல்ல வர்றீங்க? கஸ்டமருக்கு என்ன சொல்ல வர்றேங்கன்னா, லேடீஸ், ஜென்ட்ஸ் எல்லாருமே ஓட்டலாங்க. நம்மளுக்கு மண் வளம் கெடாதுங்க. மருந்தடிச்சு நம்ம அதனால ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இது ஓட்டுனா மண் அப்படியே இருக்கு. நல்லா ஈல்டு நல்லா வருதுங்க. காட்டோட தன்மை அப்படியே இருக்குது. அதனால இது எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க விவசாயிங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் காடு இருந்தாலும் நம்ம மினி வீடுலயே ஓட்டி ஒரு வெள்ளாம புதுசா வைக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஒரு 25 சென்ட் 30 சென்ட் வைக்கிறதுக்கெல்லாம் டிராக்டர் கூப்பிட வேண்டியதில்ல. இதுலயே நம்ம ஓட்டிக்கலாம். நல்லா ஈரக்காடா இருந்தா டீசல் கம்மியா போகுங்க. ஒரு 600 மில்லி இந்த மாரி போகும். வரக்காட்டுல ஓட்டையில கத்தி தேய்மானம் அதிகமாகும். டீசல் கொஞ்சம் சேர்ந்து போகும் அவ்வளோதான். ஆனா வெள்ளாம வைக்கிறதுக்கெல்லாம்
இதுலயே கூட யூஸ் ஈஸியா இருக்கு. பண்ணிக்கலாம். சின்ன விவசாயிகளுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு. பெஸ்ட்டுங்க. காடு டிராக்டரே ஓட்ட ஓட்ட வேண்டியதில்லை. வேண்டியது இல்லைங்க. இதுலயே ஓட்டிக்கலாம். நம்ம டிராக்டர் ரொட்டாவேட்டர் ஓட்டுற அளவுக்கு இதுவும் ஓட்டுதுங்க. சரிங்க. முளைப்பிள்ளை ஓட்டையிலேயே நம்மளுக்கு நல்லா காடு பளிச்சுன்னு ஆகுறனால, நல்லா எவ்வளவோ யூசேஜ் இருக்கு. நெறைய சரிங்க. பேர் வாங்குங்க. நல்ல இதில நம்ம பயனடையலாம். மருந்தடிச்சு மக்களுக்கு காய்கறி வெள்ளாமை வைக்கிறக்கு, அதை கொண்டு போய் மக்களுக்கு குடுக்கறக்கு, நம்மளுக்கும் யூஸு, மருந்துக்கு மருந்துக்கு இல்லாம இல்ல இது பண்ணலாம். கொஞ்சம் சந்து மட்டும் கிடைச்சா போதும். ஆனா பெரிய மிஷின்னா ரொம்ப பரவு காடு இருக்கிறவைங்க கொஞ்சம் இடைவெளி அதிகமா விடணும். கண்டிப்பா. அந்த மாரிக்கு இருக்கிறவைகளுக்கு பிரச்சனை இல்ல. நம்ம கொஞ்சம் காடு இருக்கிறவைகளுக்கு இது ரொம்ப யூசேஜ் ஆகுது. யூசேஜ் டிராக்டரே அதிகம் தேவைப்படாது. தேவைப்படாதுங்க. ஆமா. இதுல சரி, சரிங்க. நெறையா இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள பொறுத்தளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது எங்களுக்கு. சரி, சரிங்க. அதனால நெறைய வாங்குங்க. நாங்க எதா இருந்தாலும் எங்களை வந்து பாருங்க, டவுட் கேளுங்க. நாங்க சொல்றோம். ஓட்டி பார்க்கலாம்.